அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட பிறகு அவங்க நடந்து கொண்ட விதம் அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதுதான் பேசிக். நடந்து கொண்ட விதம்டா என்ன, யாரெல்லாம் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொலையில் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் நடவடிக்கை எடுக்கலை. இதுதான் டாபிக். எடுத்து மட்டும் இருந்தார்னு வைங்க, அந்த கொலை சம்பவத்தின் போது உள்ள எல்லாமே அழிஞ்சிருக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. அந்த கொலைக்கு அப்புறம் நடந்து கொண்ட விதம், அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தது, பக்கத்தில் வைத்து கொண்டது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாருக்குமே என்ன செய்தது. அன்றைக்கு ஆயிஷா நாயகியில் இருந்து முஆவியாவோட விருந்த ஆட்களில் இருந்து ஏராளமான சஹாபாக்களுக்கு சந்தேகங்கள் வந்ததற்கு காரணமே அப்போ சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அந்த கொலையாளிகளுக்கு ஏன் பக்கத்தில் வச்சுருந்தாருன்னு தான் வந்தது சந்தேகம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஃபஸ்ட்டு அடிப்படை என்னென்னு கேட்டால், முகமது பின் அபூபக்கரை பற்றி சொன்னோம். முகமது பின் அபூபக்கர் அவர் அந்த கொலையாளிகள் அந்த திட்டமிட்டு அவர் ஆள். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவர் கத்தி எடுத்தாரா, அவர் குத்துனாரா, இரத்த காயத்தை ஏற்படுத்தினாரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர்கள் மாத்திரம் கொலையாளிகள் இல்லை, கொலைக்கு உடந்தையானவர்கள்ங்கிறதுல எல்லாருமே வருவார்கள். அந்த யாரெல்லாம் அவர் ஜனாதிபதி, நீ எதுக்குப்பா முற்றுகையிடுற, வெளியூர்லேருந்து கூட்டத்தை திரட்டிட்டு இதுக்கு முற்றுகையிடுற, கொள்றதுக்கு தான் முற்றுகையிடுறீங்க, கொள்றதுக்கு 4 பேரை நியமிச்சிருப்பீங்க, அவன் தான் போய் கொள்ளுவான், மற்ற எல்லாருமே அதில் பங்காளிகள் தான். இப்படித்தான் உலகத்தில் எல்லாருமே எடுத்துக்கொள்வார்கள். எந்த ஒரு நாடாக இருந்தாலும், இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, ஒரு 1000 பேர் திரண்டு போய் எல்லாம் கூட்டமாக நின்றுக்கிட்டு ஒரு 5 பேரை அனுப்பி ஒருவனை கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் அந்த 5 பேரையும் போடுவாங்க, இந்த 1000 பேரையும் என்ன செய்வாங்க, கூட்டு செய்தியில் போடுவாங்க. அதில் உடந்ததான், இவங்க உடன்பாடு தான், இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடந்துச்சு. இதுதான் உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய விதம். அந்த அடிப்படையில் முகமது பின் அபூபக்கருக்கு அதில் ரோல் இருந்துச்சா இல்லையாங்கிறது தான் டாப்பிக்கு. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு ஒருத்தர் பதில் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னு கேட்டால், இவ்வாறே முகமது பின் அபூபக்கர் இதில் பங்கு வகித்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் ஆரம்பத்தில் குழப்பக்கார கூட்டத்துடன் இருந்தாலும் இறுதி கட்டத்தில் மனம் மாறிவிட்டார் என்பதே உண்மையாகும். எனவே உஸ்மான் அவர்களின் கொலையில் நபித்தோழர்கள் எவரும் பங்கு கொள்ளவில்லை என்பதே உண்மையாகும். ஒரு எழுத்து மூலமாக ஒரு ஆர்டிக்கல் போட்டாங்கல்ல, அதில் இதை போட்டிருக்கிறாங்க. இதையே அப்பாஸ் அலியும் என்ன செஞ்சிருக்கான்னா உளறி இருக்கிறான். இந்த முகமது பின் அபூபக்கர், அதான் மெயின் மேட்ரு. முகமது பின் அபூபக்கருக்கு பங்கு இருக்குதா, அவருக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பதவி கொடுத்தார்களா, இதுதான் டாப்பிக்கு. கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கொலையாளிகள் விஷயத்தில் அவங்க இணக்கமாக போய்விட்டார்கள், சந்தேகத்துக்குரிய நடந்து விட்டார்கள், நிரூபணமாயிரும். எல்லாம் அந்த முகமது பின் அபூபக்கர் சம்பவத்திலாம் அடங்கி இருக்கிறது ஒன்று. அதுக்கு என்ன செய்கிறான்னா, அந்த அப்பாஸ் அலிங்கிறவன் பதில் சொல்ல முகமது பின் அபூபக்கருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். அதை சொல்வதற்கு முன்னாடி இன்னும் 2 பதில் சொல்வதற்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறான். அதில் ஏற்கனவே எழுத்து வடிவத்தில் ஒரு பதிவு போட்டான்ல, அப்போ நான் அதுக்கு சில கேள்விகள் கேட்டேன்ல, நீ பதில் சொல்ல உட்கார்ந்துருக்கிற, நான் கேட்ட அந்த கேள்விகளுக்கு உரிய ஆதாரத்தை வச்சுட்டு பதிலை சொல்லணும். நான் என்ன கேள்வி கேட்டேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு என்று சொன்னால், அதான் அலி ஜனாசாவில் கலந்து கொண்டாருங்கிறீங்க, அதான் நம்ம வாதம். ஆதாரம் அவர் வசியத்து செஞ்சாருங்கிறதுக்கு ஆத்தன்டிக்கான செய்தியை காட்டுங்க. அது ஒன்று தான் நடந்துச்சுங்க என்பதற்கு ஆதாரத்தை நீ காட்டணுன்னு கேட்டால், நான் இந்த அப்பாஸ் அலி எழுத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தான்ல, அவனுக்கு மறுப்பாக நான் போட்டிருக்கேன். என்ன போட்டிருந்தேன்னு கேட்டால், அலி அவர்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளலைங்கிறது பொய். நான் ஆதாரத்தை போட்டிருக்கிறேன், பொய். அவர் கலந்து கொண்டார், வசியத்து செஞ்சதுனால உஸ்மான் ஜுபைர் தொழுவைக்குன்னு வசியத்து பண்ணிட்டாரு, இதுதான் வரலாற்று சொல்லக்கூடிய செய்தின்னு ஒன்று சொல்லியிருந்தான். நான் இதில் என்ன கேட்குறேன், இப்படி சொல்கிறீங்கள, அதுக்குரிய ஆதாரத்தை வை. நீ பதில் சொல்ல உட்கார்ந்துருக்கிற, எதுக்கு ஆதாரம் வைக்கணும்னு நான் கேட்டிருக்கிறேனோ அதுக்குரிய ஆதாரத்தை வச்சுட்டுல நீ வேறு விஷயத்தை எடுக்கணும். முதல்ல என்ன செய்யணும், அலி அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார், அவர் தொழுவிக்கவில்லை, ஆனால் அவர் கலந்து கொண்டார் அப்படின்னு வாதம். ஜுபைர் தான் தொழுவிச்சார் என்ற வாதம். ஜுபைர் ஏன் தொழுவித்தார், அலி தொழுவிக்காமன்னு கேட்டால், ஜுபைர் தொழுவிக்க வேண்டும் என்று உஸ்மான் வசியத் செஞ்சார். இப்படி தான் வரலாறு இருக்குது. நீ பேசுனிய, மறுப்பாக போட்டிருந்திய, இதுக்குரிய ஆதாரம் என்ன கேட்டன்ல. எனக்கு மறுப்பு சொல்லன்னு உட்காந்துக்கிட்டு அலி தான் தொழுவிச்சார்ன்ற சொல்லி போகிற போக்கில் அடித்து விட்ருவேன்.
ஆதாரத்தை வைப்பா, அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு நான் கேட்குறேன். அவ கேட்டிருக்காங்களே, அதுக்காக வேண்டிய ஆதாரத்தை போடணுமே, நீ ஆதாரம் ஏதாவது சொன்னியா? அதுக்கு எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது. பொய்யர்கள் மூலமாக சொல்லப்படுற செய்தி தான் இருக்கே தவிர கிடையாது. ஆதாரத்தோடு சொன்னால் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ இது நான் கேட்ட கேள்விக்கு என்ன செய்யலை, அது ஒரு விஷயம். அதே மாதிரி அதை சித்தம்னு ஒரு பாருங்கள். அலிதான் ஜனாசா தொழுகை வைக்கவில்லை, ஏனென்றால் தான் இறந்தால் தனக்கு ஜுபைர் தொழுவிக்க வேண்டுமென உஸ்மான் கூறி இருந்தார்கள். அதன்படி ஜுபைர் அவர்கள் ஜனாசா தொழ வைத்தார்கள். அலி அவர்கள் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என வரலாற்றில் கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறிய. நான் வரலாற்றில் கூறப்பட்டு இருந்துச்சுன்னா அலி மேலே உள்ள அந்த ஒரு களங்கம் குறையும். இல்லை, நீ வரலாற்றில் கூறப்படலை, ஆதாரம் கிடையாது. அப்போ மார்க்கத்தில் எதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செய்தியை காட்டி ஜனாசாவில் அலி கலந்து கொண்டார் என்பதை நிரூபிக்கலை. போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன். அப்போ ஜனாசாவில் கலந்து கொள்ளலைங்கிறது உறுதி. ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்பது எதை காட்டுது? ஒரு ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, கொல்லப்பட்ட உடனேயே இவர் ஜனாதிபதி ஆயிட்டார் என்று இவனும் பேசியிருக்கான். இப்போ அப்போ உடனே ஜனாதிபதி ஆகிட்டார். அந்த ஜனாதிபதி முக்கியமான வேலை என்ன? அவர் இறந்த ஜனாதிபதி அடக்கம் பண்ணுற வேலையை அவர் தலைமை தாங்கி நின்று நடத்தியிருக்க வேண்டும். அவர் ஜனாசாவும் தொழுவிக்கவில்லை. அப்போ கலந்து கொள்ளவும் இல்லை. அது வரலாற்றில் கூறப்பட்டிருக்கு, நீ சொல்லியிருக்கிற, அதுக்கு எந்த சான்றுமே இல்லை. அலி அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஜனாதிபதி ஆகிட்டார்ல, அவர்கிட்ட தானே பவர் இருக்கிறது. அவர் போய் தொழுவிக்க போனால் யாராவது தடுப்பாங்களா? அந்த முற்றுகையிட்ட ஆட்கள்லாம் இவர் கேட்கக்கூடிய ஆட்களாக தானே இருந்தாங்க. அந்த முற்றுகையிட்டதை இவரை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு தானே. உஸ்மானை கொன்னுட்டு அவங்க ஜனாதிபதி ஆகிறதுக்கு இல்லையே, கொன்னுட்டு அடுத்த ஜனாதிபதி யாருங்கிறது தானே அந்த முற்றுகை நடந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜனாசாவில் அலி கலந்து கொண்டார்கள் என்பதற்கு இல்லைங்கிறத நான் ஒரு காரணமாக வச்சேன்ல. நீ மறுப்பு சொன்னீங்களே, அதுக்கு ஆதாரம் கேட்டேன்ல, ஆதாரம் சொல்ல முடிஞ்சா? அலி அவர்கள் தான் ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள், ஜுபைருக்கு தான் வசிய செஞ்சார்கள் என்பதற்கு சனதோடு உள்ள ஒரு செய்தியை கொண்டாந்து உனக்கு போட முடிஞ்சா? அப்போ இவரையும் ஜனாசாவில் கலந்து கொள்ளலைங்கிற அந்த கேள்வி நிற்க தானே செய்யுது. அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. அப்போ உங்கள் தகப்பனாருடைய ஜனாசாவில் ஒரு வேண்டிய ஒரு ஆள் கலந்து கொள்ளலைன்னு சொன்னால், ஊரில் இருந்து கொண்டு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, யாருமே அடக்க முன் வரலைங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, ஒருத்தர் உங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அப்போ உஸ்மான் அவர்கள் அவங்களும் சொர்க்கவாசிகளுக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அவருக்கு அவருடைய பாடிக்கு ஒரு விஷயம் நடக்கிறது, அது செய்ய வேண்டிய ஹக்கில் ஒன்று, ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒரு கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த கடமை செய்யப்படாமல் இருந்துச்சுங்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? திட்ட முடிஞ்சே தவிர பதில் சொல்ல முடிஞ்சா? இல்லை. அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த முகமது பின் அபூபக்கர் விஷயம் இருக்குல்ல, அதில் தான் நிற்கிது. இப்போ முகமது பின் அபூபக்கருக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில்? முகமது பின் அபூபக்கர் அந்த சதியில் அவர் வைக்கலை, சம்மந்தப்படலை, கொலை செய்கிற நோக்கத்தில் அவர் போகவும் இல்லை. அவர் தகப்பனாரை பற்றி அபூபக்கரை பற்றி புகழ்ந்து சொன்னவுடனே தாடியை பிடிச்சவர் விட்டுட்டார் மட்டும் இல்லை, அவரை காப்பாற்றினார். அதாவது அந்த உஸ்மானை கொல்ல வந்தாங்கல்ல, அவங்கள தடுப்பதற்கு முகமது அபூபக்கர் முயற்சி பண்ணார் என்று போகிற போக்கில் அந்த அப்பாஸ் அலி சொல்கிறான். அதாவது முகமது அபூபக்கர் என்ன செய்யலையா, கொலை செய்கிற நோக்கத்தில் போகவே இல்லையா, போய் சும்மா பயங்காட்டுறதுக்கு தான் போனாராம், கொலை செய்கிற நோக்கத்தில் போகவே இல்லைங்கிறான். அடுத்த செகண்ட் என்ன செய்வான்னு கேட்டால், அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குல்ல, அவரை கொல்ல சொல்லித்தானே உஸ்மான் கடிதம் கொடுத்துருக்காரு, அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்குல்லன்னு அப்புறமேல அதில் சொல்கிறான். அதில் சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் திருந்திட்டார், அவர் கொல்லலை மட்டுமில்லை, கொலை செய்ய முயன்றவர்களே அவர் தடுத்தார் அப்படின்னு பேசுகிறான். அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டணும்ல. தடுத்தாரா? அந்த கொலை செய்யக்கூடாது தடுத்தாரா? கொலை செய்கிற எண்ணத்தில் அவன் போகலையா? என்னெல்லாம் சொல்கிறான்? கிளர்ச்சி செய்தான் என்பதை அந்த வீடியோ போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி விலைக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்ல மனசில் அந்த வீடியோவில் நான் போடக்கூடிய வீடியோவில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவன் கிளர்ச்சியில் ஒரு செஞ்சதில் முகமது அபூபக்கர் ஒரு ஆள் என்பதை ஒத்துக்கிறான். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், கடைசியில் அவரை காப்பாற்ற முயற்சித்தார். முகமது அபூபக்கர் உஸ்மானை மற்றவங்க கொன்றக்கூடாது என்று காப்பாற்ற முயற்சித்தார் என்று சொல்லப்படுகிறது என்கிறான். என்ன சொல்லப்படுது? காப்பாற்ற முயற்சித்தார்னு சனதோட ஒரு அறிவிப்பு போடு.
போகிறப்போ இவன் பதில் சொல்லன்னு வர்றான். முகமது அபூபக்கருக்கு சம்மந்தம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் காப்பாற்ற முயன்றார் என்றும் சொல்லப்படுகிறதுங்கிறான். எங்கே சொல்லப்படுகிறது? சொல்லப்படுவது ஒரு ஆதாரமாக யார் சொன்னால் அப்படின்னு எவ்வளோ சீயா விஷயம் ஊறி இருந்தால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான். அதை சொல்லியிருக்கிறான். மேலும் அவர் கொல்வதற்குத்தான் போனாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதில் கேட்குறான். அவர் முற்றுகையிட்டு போனாங்கல்ல, கொல்ற நோக்கத்தில் அவர் போகவே இல்லை அப்படின்னு வேற சொல்கிறான். கொல்லத்தான் போனாருங்கிறதுக்கு நான் முந்திய ஆதாரத்தை வச்சுட்டேன், அதுக்கு மறுப்பை சொல்லணும். இந்த ஆதாரம் சொன்னீங்க தவறுண்டு. போகிற போக்கில் சொல்கிறான் கொல்வதற்கு போனாருன்னு கிடையாது அப்படின்ற சொல்கிறான். அப்போ இதை இங்கே இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த வீடியோ பார்த்த பிறகு அதை நான் தொடர்றேன். அவன் என்ன சொல்கிறான்றதை பாருங்கள். இதில் முகமது அபூபக்கருக்கு நியாயப்படுத்த என்ன சொல்கிறான்னு பாருங்கள். முகமது பின் அபூபக்கர் அவரையும் இவர் இவருடைய அணியில சேர்த்து கொண்டார். யார் தெரியுமா இந்த முகமது பின் அபூபக்கர்? அதான் அபூபக்கர் ரலியல்லாஹு மகனார். இப்பதான் உஸ்மான கொலை செய்யப்படவர். கொலை செஞ்சவரா? என்ன நடந்துச்சு வரலாறு என்ன சொல்லுது? உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யறதுக்காண்டி வீட்டுல போனாங்க. கொலை செய்ய போனாங்களான்னு தெரியல. நவுதுல அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. போனாங்க. ஏன்னா இவரைத்தான் கொலை செய்யணும்னு உஸ்மான் ரலியல்லாஹு கடிதம் எழுதியதாக இவர் பார்த்து ரத்தம் கொதிச்சு போய் நிற்கிறார். நம்மளை அமீராக நியமிக்க சொல்லிட்டு நம்மளை கொலை செய்யறதுக்கு இப்படி கடிதம் வருது அப்படிங்கிற அந்த ஆத்திரத்துலதான் இவர் உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாடியை போய் பிடிச்சதா செய்தி இருக்கு. அதுவும் உண்மையானு தெரியல. எதையுமே உண்மை நம்ப முடியாது. வரலாறுகளை பத்தி நான் எதையுமே பேச என்ன இந்த பொய்கள் எல்லாம் பொய் என்று சொல்ல முடியும், ஆனால் யாரையும் குற்றச்சாட்ட முடியாது. ஏன்னா அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கல. இந்த தகவல்களை வச்சு யார் மேலேயும் நம்ம எந்த குற்றத்தையும் உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனா வந்த தகவல் என்ன, இருக்கிற தகவலை வச்சு கூட பார்த்தா கூட இவரை கொலையாளின்னு சொல்ல முடியாது. அப்ப அவர் தாடியை பிடிக்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாடியை பிடிக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றதா வந்து, உன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் கண்ணியப்படுத்த தாடியை நீ பிடிக்கிறியேன்னு சொன்னோடனே வெக்கப்பட்டு தலை மூஞ்சியை மூடிக்கொண்டு அது கூட வந்து அந்த 2 பேரும் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யக்கூடாது என்று பாதுகாப்பதற்கு அவர் முயற்சி செய்தார். ஆனால் அவரை மீறி வந்த 2 பேரும் கொலை பண்ணிட்டாங்க. அந்த 2 பேர் யார் கொலை பண்ணது? எவனோ எகிப்திவாசி. நீ கபரை தோண்டி எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து நீ வந்து நிறுவி, இவன் தான் உஸ்மான கொண்டான், அவன் தான் உஸ்மான கொண்டான், நீ வந்து நிறுவி கொண்டு வந்து நிரூபிக்க முடியுமா? அப்போ இந்த வாதத்தை விளங்கிட்டீங்களா? இவன் என்னென்ன சொல்கிறான்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு கொல்றதுக்கு போனார்ன்னு சொல்ல முடியாதான். வரலாறுல நம்ம எதை எடுத்துக்கொள்ள, நம்மளாக இருந்த அந்த இடத்துல அப்படிங்கிறான். அப்போ அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னா நம்ம இல்லை தான். அந்த சம்பவம் அப்படி கேட்குறான், பல இடத்துல திருச்சி கேட்குறான். நீ அந்த இடத்துல இருந்தியா? நீ உஸ்மானை கொல்ல தான் போனார், நீ பார்த்தியா? அப்படின்லாம் கேட்குறான். அப்போ அலியை வந்து ரசூல்லா புகழ்ந்து சொன்னாங்கன்னு ஹதீஸ்லாம் சொல்கிறிய, அது நீ பார்த்தியா? அதுவும் அறிவிப்பாளர் வச்சு தானப்பா சொன்னேன். அலி அப்படி சிறந்தவர் இப்படி சிறந்தவர்னு சொன்னாங்கன்னு ஹதீஸை சொல்கிறேன். நாங்களும் சொல்லுவோம் அது விஷயம். நீ சொல்கிறது உங்ககிட்டே சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரோ சொன்னதை தானே நம்புகிற? அப்போ ஹதீஸையும் தகவலை வச்சு தான் நம்புகிறோம், வரலாறையும் தகவலை வச்சு தான் நம்பணும். இதுக்கு மட்டும் நான் ஆளுக்கு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேன், அதுக்கு மட்டும் நான் ஏற்றுக்கிறவேங்கிறது என்ன பார்வை? அப்போ பார்வை என்ன? ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறதா இருந்தால் நம்ம அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்படின்னா எல்லா ஹதீஸையும் தூக்கி போட்டுரும். ஒரு ஹதீஸுக்கு நம்ம இருக்கவே இல்லை, எந்த ஒரு ஹதீஸையும் நம்ம கேட்கவே இல்லை. ரசூல்லா சொன்னாங்கன்னு அபூ ஹுரைரா சொல்வார், இப்னு அப்பாஸ் சொல்வார், நம்மளை பக்கத்தில் இருந்தோம், நம்ம பார்க்காத ஒன்றை இவர்கள் சொல்கிறார்கள். இதுக்கு வரக்கூடிய பார்வையும் அதுக்கு உனக்கு வரல. நம்மளா இருந்தோன்னு கேட்குறாங்க. நம்மளா பக்கத்தில் இருந்தோம், அவரை தோண்டி எடுத்துகிட்டு வா. அப்போ நீ தோண்டி எடுத்துகிட்டு வா. இப்போ அலியை தோண்டி அலியத்தை சொன்னாருங்கிறீல்ல, ரசூல்லா சொன்னாங்கண்டு அவரை கூப்பிட்டு கேட்போம், எடுத்துகிட்டு வா. அலியை தான் என ஹாரூனை போல் எனக்கு இருக்கிறாருன்னு ரசூல்லா சொன்னாங்கங்கிறீல, உன் கருத்துப்படி தான் நேரடியாக சொன்னால் தான் ஏற்றுக்கிறேன்னு. அப்போ அலிக்கு இப்படி சொன்னால் நம்ம கேட்கல. அப்போ அலி எழுப்பிக்கிட்டு வா, உங்கள்கிட்ட சொன்னாங்களா நான் விசாரிக்கிறேன். என்ன இப்போ பேசிக்கை விட்டு வெளியே போயிருக்கீங்களா? உங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு ஆன்சர் உங்கள்கிட்ட இல்லை. முகமது பின் அபூபக்கர் அதில் பங்காளி என்பதற்கு அவ்வளோ ஆதாரங்கள். கொலை செஞ்சால் தான் முயற்சி பண்ணினார், அதுக்கு தான் திட்டம் போட்டார், இவர் தான் சூத்திரதாரி என்று ஆதாரங்களை முன்னரும் சொல்லியிருக்கிறேன், பின்னரும் சொல்ல போகிறேன். இந்த போல் ஆதாரம் இருக்குமோ என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர் வந்து அந்த கொல்ல வந்த 2 பேரை வந்து கொல்லாமல் தடுக்க முயற்சி பண்ணாருங்கிறான். அதுக்குரிய ஒரு ஆதாரத்தை காட்டு பார்ப்போம். தடுக்க முயற்சி பண்ணினார்னு ஒரு ஆதாரத்தை காட்டு.
போகிற போக்கில் வாயில் வந்ததை சொல்கிறாங்க. அப்போ வாயில் வந்ததை துணிஞ்சு சொல்கிறது தான் மறுப்பா? தடுக்க வந்தார்னு இருந்து சொல்லு, அதை என்னென்னு பரிசீலிக்கலாம். அவர் தடுக்க வந்தார்னா இல்லை. என்னன்னு கேட்டால் அந்த ஏற்கனவே நான் சொன்னேன்ல இது நம்ம செய்ய அறிவிப்பு ஏற்கனவே நான் இதை சொல்லிட்டேன். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு வலாக்கின் மர்ரூபினா, அதான் என்ன செய்கிறாங்கன்னா 2 பேர் கையை பிடிக்கிறார். யார்? முகமது அபூபக்கர். யார்? வெளியூரில் வந்தாங்கல்ல, 2 பேரை பிடிக்கிறாரு. பிடிச்சி என்ன செய்கிறாருன்னா, பனு ஹாஷிம் வந்தாங்கன்னா, ஹாஷிம் கோத்திரத்தார் வந்தாங்கன்னா ஹசன் ஹுசைன் மேலே காயம் பட்டிருக்குது, அது லேசில் விட மாட்டாங்க, அதனால் நம்ம நோக்கம் நிறைவேறாது. அதனால் வலாக்கின் மர்ரூபினா ஹத்தா நத்தசபூர் அலைஹித்தார, நம்ம ஒரு சுவர் ஏறி குதிப்போம் வாங்க, நக்கு துழுகு, அவரை கொல்லுவோம். யார் சொன்னது? முகமது அபூபக்கர் சொல்கிறாரு. கொல்லவா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல இருக்கும். வரலாறு நம்ப முடியுமா? வரலாறு நம்ப முடியாதுன்னா ஹதீஸை நம்ப முடியாது. எல்லாம் ஹதீஸும் வரலாறு தான். ஹதீஸு நம்ம நேரடியாக கேட்டது கிடையாது. எல்லா ஹதீஸுகளும் வரலாறு அடிப்படையில் தான் நிறுவப்படுகிறது. அறிவிப்பாளர் வரிசைன்னு சொல்வதெல்லாம் வரலாறு தான். வரலாறை வச்சு தான் இது சரியானது தவறானது என்று முடிவு செய்வதும் வரலாறு தான். கடந்த கால செய்திகளுக்கு வரலாறை தவிர வேறு ஆதாரம் கிடையாது. நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் நேரடியாக கேட்டிருக்க முடியும். அப்போ கடந்த கால நிகழ்வை சொல்லும் பொழுது இதில் இருக்கின்றவுடனே இது நான் சொல்லியும் இருக்கிறேன். மறுப்பு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு, அவர் கொலை செய்ய போனதாக இந்த அறிவிப்பை காட்டுகிறார்கள், இந்த அறிவு பலவீனமானது, இது பொய்யானது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதை மறுக்க இல்லை, மறைக்கிறான். எப்படி திசை மாத்துறான்னு கேட்டால், கொல்ல போனால் நம்ம சொல்ல முடியுமா? வரலாறில் இருக்குது, வரலாறு இருக்கிறலாம் ஏற்றுக்கிற முடியுமா? அப்படின்னா வரலாறில் இருக்கிற ஏற்றுக்கிற முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஹதீஸையும் தான் ஏற்றுக்கிற இயலாது. ஹதீஸு நம்ம நேரடியாக நம்ம ஐவிட்னஸ் கிடையாது. ரசூல்லா சொன்னாங்க என்பதற்கு என்ன இல்லை, நம்ம யாரும் எந்த ஹதீஸையும் கேட்கவே இல்லை, எல்லாம் வரலாறு தான். அப்போ வரலாறுன்னு சொல்லி என்ன செய்யறோம்னா பிரிக்கிறோம் வகையாக. சாதகமானதுக்கு வரலாறு, பாதகமானதுக்கு வரலாறுலாம் எடுத்துக்கிற முடியுமா அப்படின்றது. இது சொன்ன ஆளுக்கு நல்ல ஆளுக்கு இந்த மாதிரி செய்தி சொன்னால் ஏற்றுக்கணுமா இல்லையா? நீ புகாரி முஸ்லீம்னு சொல்றி, அதில் வரலாறு இல்லாமல் இருக்குது, வெறும் ரசூல்லா சொன்ன சொல்லு மட்டும் தானே இருக்குது, அதுலேருந்து வரலாறுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அப்போ எது ஒரு விஷயமாச்சா? அதில் என்ன சொல்லி அபூபக்கர் கொல்ல போகலைன்னு சொல்கிறான். அதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டலை. ஆதாரத்தை காட்டி சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். ஒரு ஆதாரத்தையும் காட்டி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு, நக்குத்துலுஹு மின் கைரி ஐயாலம அகதுன், ஒருவருக்கும் தெரியாமல் போய் கொன்றுவோம், செவர் ஏறி குதித்து கொள்ளுவோம் என்று 2 பேரை கூட்டிக்கிட்டு முகமது அபூபக்கர் போனார்ன்னு சொல்லி, அப்போ சயீத் இப்னு முஸையபுடைய அறிவிப்பு, நீண்ட அறிவிப்பு நான் சொன்னேன்ல, தாரிக திமிஸ்கில் வருதுன்னு சொல்லி, அந்த தொடர்ச்சியில் இது நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். அப்போ கொல்லுவதற்குத்தான் அவர் வந்தார், கொல்லுவதற்குத்தான் ஆளிகை போட்டார். இன்னும் சொல்ல போனால் அது சொல்கிறார், அந்த கூட வந்த 2 பேர்கிட்ட முகமது அபூபக்கர் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், ஃபைதான லபத்துஹு, நீங்கள் நான் அவரை பிடித்து கொள்ளும் பொழுது ஃபதுகுலா, நீங்கள் 2 பேரும் நுழைங்க, ஃபத்த வஜ்ஜாஹா ஹத்தா தக்துலாக, அவரை முன்னோக்கி நீங்கள் 2 பேரும் அவர் கொண்டு கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்ததை கொள்றதுக்கு தான். மற்றவங்கள்லாம் முற்றுகையில் நிற்கிறாங்க. அது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு குரூர எண்ணம் உள்ளவராக இருந்தால் யார்? முகமது அபூபக்கர் தான். அவர் கொள்றேன்னு கொல்லத்தான் 2 பேரை சுவர் ஏறி குதித்து வந்தது எதுக்கு? முற்றுகையிட்ட அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்திருக்கலாம்ல. சுவர் ஏறி குதித்து வேறு பக்கமாக போய் ஆளை காலி பண்ணிடுவோன்னு சொல்லி போனது, கூட்டிகிட்டு போனது எல்லாமே அதுதான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த 2 பேரும் கொண்டுட்டாங்க. தகலர் ரஜுலானி அலைஹி, 2 பேர் நுழைஞ்சு கொண்டுட்டாங்கன்னு இருக்குது, ஓடி போயிட்டாங்கன்னு இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் அவர் கொல்லப்பட்டதற்கு தான் வந்தார் முகமது அபூபக்கர் என்பதில் மாற்று கருத்து இருக்கா? காப்பாற்ற எங்கே முயற்சி பண்ணார்? என்ன வருதுன்னு கேட்டால், இவன் கேட்குறான், நீ நேரடியாக இதை பார்த்தாயா அப்படின்னு அடிக்கடி இந்த ஏதோ ஒரு கேட்குறான். ஒரு களிமண் உள்ளவன் தான் இதை கேட்பான். எந்த ஒரு சம்பவத்தை சொல்லும் போதாவது நேரடியாக நீ பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா வாயை மூடிக்கிட்டு அப்போ எந்த பயானும் பண்ணக்கூடாது. மார்க்க சம்பந்தமாக எதையுமே பேசக்கூடாது. எதுவும் நம்ம நேரடியாக கேட்டது கிடையாது. அப்போ நேரடியாக நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அடிக்கடி கேட்குறான். நேரடியாக கேட்டார் அப்படிங்கிறான். சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், முகமது அபூபக்கர் உடந்தையாக இருந்தாருங்கிறதுக்கு இன்னொரு சில ஆதாரத்தை வருவோம். அதாவது கொல்லப்பட்டார் யார்? உஸ்மான். அவங்க மனைவி நாயிலா இருக்காங்க. நாயிலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அமீருல் முஃமினீனை கொண்டுட்டாங்கன்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கு பிறகு தான் ஆட்கள்லாம் வருது. அப்போ வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி உள்ளே வந்துட்டார். ஃபதா அலியுன் முகமதன், அலி முகமதை கூப்பிட்றார். கூப்பிட்டு, நீ அந்த உஸ்மானுடைய மனைவி சொல்கிறதுக்கு என்னப்பா பதில் சொல்கிற அப்படின்னு சொல்கிறார்.
2 பேர் உஸ்மானுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் 2 பேர் வந்து உள்ளே நுழைஞ்சாங்க, இவர் தான் கதவை திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தா எனக்கு அடையாளம் காட்ட முடியும். யார் சொல்கிறா? உஸ்மானுடைய மனைவி சொல்கிறாங்க, அந்த 2 பேரையும் பார்த்தால் நான் அடையாளம் காட்டுவேன். அப்படியான 2 பேர் வந்தாங்க, அவங்க 2 பேரோட முகமது அபூபக்கரும் இருந்தாங்க என்று சொல்லி அலி விசாரிக்கும் பொழுது அலி இடத்துல நாயிலா உஸ்மானுடைய மனைவி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அலியை கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்குறாங்க. என்னப்பா உஸ்மானுடைய மனைவி வேறு சொல்கிறாங்க என்ன செய்யுது? அப்போ முகமது என்ன சொல்கிறாருன்னா, லம் தகுதி பொய் சொல்லலை. அவங்க யார்? நாயிலா சொன்னது நான் தான் திறந்து விட்டேன், 2 பேர் நான் தான் கூட்டிகிட்டு போனேன், அதில் வந்து நான் பொய் சொல்லலை, அந்த நாயிலா சொல்கிறது உண்மை தான் சொல்லிவிட்டு கது வல்லாஹி தகல் தொலைகி நான் உள்ளே போனேன், ஆனால் உரியது கத்தலகு அவரை கொல்ற நோக்கத்தில் தான் போனேன். தக்கரலி அபி என்னுடைய தந்தையை பற்றி அவர் நினைவுபடுத்தினார். உஸ்மான், உங்கள் வாப்பாவெல்லாம் இப்படி இருக்காரப்பா, உங்கள் வாப்பா அபூபக்கருக்கு பிறந்துட்டு என் தாடியை பிடிக்கிறேன்னு அவர் கேட்டார்ல. ஃபகும் தன்ஹு நான் அதுலேருந்து அவரை விலகி கொண்டேன், அவரை கொல்ற 3 பேரில் கொல்றதில் ஒரு ஆளாரு ஒதுங்கி கொண்டேன். வானா தாயிபுன் இலல்லாஹி நான் அல்லாட்ட தௌபா செய்கிறேன், நான் செஞ்ச தப்புக்கு தௌபா செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த 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 மனைவி சொல்கிறாங்க, இவர் குத்து நாளில் ஒரு ஆள் இல்லை, இவர் உண்மையை தான் சொல்கிறாரு. உலாக்கின்னும் அது கலகுமா 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து இவர் தான். யார் சொல்கிறா? அந்த நாயிலா மனைவி சொல்கிறாங்க, உலாக்கின்னவும் அது கலகுமா இவர் தான் அந்த 2 பேரும் எந்த 2 பேர் கொலை செஞ்சாங்களோ அந்த 2 பேரையும் உள்ளே கூட்டு வந்தது, செவரையர் குதித்து திறந்து பின்பக்கமாக உள்ளே கூட்டு வந்தது யார்? இவர் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வருது. அப்போ இவர் கொல்றதுக்கு போகலைன்னு அப்படி சொல்ல முடியாது. நவுதுபில்லா வரலாறு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு நவர்றான். நீ வந்து பதில் சொல்கிறான்டா ஒழுங்காக சொல்லுப்பா, இதில் தானே டவுட்டே வருது. முகமது அபூபக்கர் விஷயமாக தானே டவுட்டு வருது. அது ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு தபக்காத்துல் குபுராவுலையும் இதுவும் அறிவிப்பாளர் ஆதாரப்பூர்வமானது தான். தபக்காத்துல் கபீர்லையும் முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவுலையும் வரக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸு வசாபுங்கிறவர் உஸ்மானுடைய அடிமை ஊழியர் வந்து சொல்லக்கூடிய செய்தி. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபஜா முகமது இப்னு அபூபக்கர் வந்தார். உஸ்மானுடைய ஊழியர் அங்கே இருந்தவர், அந்த தாக்கப்படும் போது இவரும் காயப்படுத்தப்பட்டவர். அவர் சொல்கிறாரு, ஃபஜா முகமது அபூபக்கர் வந்தார். ஃபி சலாஹர் ரஜுலன் 13 ஆட்களை கூட்டிகிட்டு வந்தார். 13 ஆட்களை கூப்பிட்டு வந்தார். ஹத்தன் தஹாயிலா உஸ்மான் வரைக்கும் நெருங்கி விட்டார். ஃபஹத பி லஹியத்திஹி தாடியை பிடித்தார். கால பிஹா ஹத்தா சுமிய வக்கு அல்ராசிஹி தாடி பிடிச்சிருக்கும். அந்த கடவாப்பல் உரசுற சத்தம் கேட்கு, சும்மா பிடிக்கல, தாடியை பிடிச்சி அசைக்குவாங்கல்ல, அசைக்கும் போது பல்லு உரசும்ல, அந்த சத்தம் எல்லாம் கேட்குற அளவு கடுமையாக இழுத்தார். சொன்னார், மா அன்க மாவியா உன்னை மாவியா காப்பாற்ற முடியாது. மாவியா வந்து உஸ்மானுக்கு சொந்தக்காரரு, ஷாமில் இருக்கார். அவர் வந்து காப்பாற்ற முடியாது உன்னைய. அன்க இப்னு ஆமீர் உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னுடைய படைகள் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உஸ்மான் என்ன செய்கிறாங்க, தாடியை உடுப்பா அரசியல் லிஹயத்தி எப்னஹி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அப்புறம் வசாப் அந்த உஸ்மானுடைய ஊழியர் இந்த செய்தி அறிவிக்கிறார்ல, அவர் சொல்கிறாரு, இப்போ காம இலேஹி யார் இவர் நம்ம அனரைத்து இஸ்திதா ரஜுல்மினல் கௌமி யுயினுகு ஒரு மனிதர் வந்து இவருக்கு துணை செய்வதற்காக எந்திரித்தார். யாருக்கு? தாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு துணை செய்வதற்காக எந்திரிச்சார். இப்போ காமைகளை பி மிஸ்கஸின் ஹத்தா வஜாபி பி ரவுசி அவர் ஒரு கூரிய ஈட்டி எடுத்து கொண்டு வந்து அவருடைய தலையில் வந்து நினைஞ்சார், குத்தினார், அதோடு கொண்டு விட்டார்கள்னு வருது. அப்போ இவர் வந்து நான் காப்பாற்ற முயற்சி பண்ணார் நீ சொல்கிற, எங்கே இருக்குது? காப்பாற்ற முயற்சி பண்ணான்னு இருந்தால் நாங்களும் சொல்லிட்டு போயிருப்போம், எங்களுக்குன்னு இப்போ பஞ்சாயத்து அலி என்ன எதிரியா எங்களுக்கு? இவருக்கு முகமது அபூபக்கருக்கு சம்மந்தம், ஒரு ஆளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூஃப் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சொல்லிட்டு போயிடுவோமே. இவர் மீது களங்கம் நீக்கப்பட்டால் அலியின் மீது நீங்கிருமே. இவரை வச்சு தானே அந்த அவர் மீது ஒரு சந்தேகத்தின் சாயல் வருகிறது. அப்போ இது முகமது அபூபக்கர் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணலை. அதே நேரத்தில் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது தாரிகுல் மதீனாவில். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவரை கொல்றதுக்கு ஒருத்தராக வர்றாங்களா, அப்போ உஸ்மான் என்ன செய்கிறாருன்னா ஒருத்தர் பயான் பண்ணுறாரு. இந்த வழக்கமான பயான் இருக்கும்ல, நான் மஸ்ஜித் நபி விரிவாக்கவில்லையா, நான் அதை ரூமா கிணறை வாங்கவில்லையா அப்படின்லாம் சொல்லுவார்ல, ஒவ்வொருத்தட்டே சொல்கிறாராம். இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸு. அதில் வருது என்ன செய்கிறாருன்னா, அபூபக்கருடைய மகன் வந்தவுடனே இந்த செய்தியை ஆமாம் நீங்கள் சொன்ன சரிதான் என்று சொன்ன உடனே அவர் நினைஞ்சார், ஒல்லாஹிலா அல்கல்லாஹ் பி தமிக்க அபதா
ஒருபோதும் உங்கள் இரத்தக்கரையோடு நான் அல்லாவை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி விட்டார். பயான் பண்ண உடனே நினைஞ்சிட்டாராம், இந்த மாதிரி நான் எப்படிப்பட்ட ஆளுப்பா, என்னை போய் கொள்ள வந்திருக்கிறிய, நான் தானே மஸ்ஜித் நபியை கட்டினேன், நான் தானே வந்து கிணறெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாராம், அபூபக்கருடைய மகன் சொன்னாராம், லா வல்லாஹி லா அல்கல்லாஹி தம்மிக்கு அபதா, உங்கள் ரத்தத்தோடு நான் அல்லாவை இது ஒரு செய்தி தான், அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தியை வந்து அறிவிக்கிற எந்த நூலில் வருதுன்னா, தாரீகுல் மதீனா இப்னு ஷப்பாவுடைய நூலில் வருகிறது. இதை அறிவிக்கிற ஒரு ஆள் அப்துல் மலிக் பின் ஹாரூன் பின் உபைதா என்பவர் அறிவிக்கிறார். அப்துல் மலிக் பின் ஹாரூன் பின் உபைதா அறிவிக்கிறார். எலவுல் ஹதீஸ், இவரை பற்றி தேடி பார்த்தீங்கன்னா ஹதீஸுகளை இட்டுக்கட்டு பலவீனமானவர் இல்லை, கொஞ்சம் மறதியானவர் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறவர் இல்லை, இட்டுக்கட்டுவார், தயாரிப்பார், ஹதீஸ் தயாரிப்பாளர் இவர். எலவுல் ஹதீஸ், ஹதீஸை இட்டு கட்டக்கூடிய ஒரு ஆள் வழியாக மட்டும்தான் அபூபக்கருடைய மகனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வருது. நான் சொன்னதெல்லாம் ஆத்தண்டிக்கான செய்தி, சம்பந்தம் இருந்துச்சு, அவர் வந்து அந்த கொலை செய்கிறதுக்கு தான் போனார், காப்பாற்றலாம் முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், சரி அப்படி வச்சுக்கிட்டேன், இவர் வந்து நான் அவரை இப்போ நான் கொல்லலை, தாடியை விட்டுட்டாருன்னு சொல்கிறார்ல, சொன்னவுடனே அலி என்ன செஞ்சுருக்கணும், இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தாரா, இந்த குற்றம் தானே, நீ கொல்லலைப்பா, கொல்லலை, நம்ம தான் வாசலை திறந்து விட்டோம், துணையாக நின்றோம், துணையாக நின்றதுனால் ஒருத்தர் கொல்லப்பட்டார், அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் முஹம்மது அபூபக்கர் மீது கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன, நேரடியாக வாக்குமூலம் கொடுத்தாச்சுல்ல, மனைவி நேரடி சாட்சி கொடுத்துட்டாங்கல்ல, நாயிலா வந்து புகார் சொல்லிட்டாங்க, இவர் தான் திறந்து விட்டாள், இவர் தான் கொள்ள தான் வந்தார், அந்த குத்துனதில் இவர் இருக்கவில்லை, அந்த 2 பேர் தான் கொன்றார்கள், ஆனால் இவர் தான் வந்து திறந்து விட்டவர்னு சொன்னவுடனே அது உண்மை தான் ஒத்துக்கிட்டார்ல. இது உண்மை தான். தௌபா செய்கிறதுங்கிறதுலாம் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயம், துன்யாவுடைய விஷயத்துக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டு தௌபா செஞ்சுட்டுனா விட்டுருவீங்களா? தௌபா செய்கிறதுங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னதுனால அவர் தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்னால் குற்றவியல் சட்டமே தேவையில்லை. தூக்கு தண்டனை கொடுக்குறோன்னு செய்வான், நான் தௌபா செய்து விட்டேன். தௌபா உனக்கு அல்லாஹ்வுடைய உலகத்தின் சட்டப்படி கிரிமினல் சட்டம் எதுக்கு தரப்பட்டிருக்கிறது? உலகத்தில் குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தான் தரப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் இவர் தௌபா செஞ்சுட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவ்வளோதான். தௌபா செஞ்சேங்கிற வார்த்தையை சொல்லுகிறது, நான் செஞ்சது பிழை தான், தப்பு தான், நான் ஒரு குற்றவாளி தான், நான் அல்லாட்ட தௌபா செய்கிறேங்கிற. அல்லாட்ட தௌபா செய்கிற பேசன் தனி, அது உனக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நீ வந்து சமூகத்தில் ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவரை, சொர்க்கவாசி நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு அப்பாவி மனுஷனை வந்து நீ கொல்ல முயற்சி பண்ணாய், எல்லா உடந்தையாகவும் இருந்தாய், அப்பா பேர சொன்னோன்னு ஒரு தயங்கி கையை விட்டுட்டியே தவிர அந்த அறிவிப்பில் பிடிச்சாருன்னு வருது, அது அண்டில் இதே ஒத்துக்குருவோம். அப்படி வச்சா கூட இவரை அலி ரலியல்லாஹு விசாரித்தாங்கல்ல, அடுத்து என்ன செஞ்சாங்க ஒரு விஷயமா, என்ன தான் இருந்தாலும் நீ பங்காளியாக இருக்கிறாய், நீ கூட்டு செய்தியில் இருக்கிறாய் அப்படிங்கிற தண்டனையாவது கொடுத்தாரா? இதான சந்தேகம். கிளப்புற சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்கப்பா. பக்தி வேணாம், யார் மேலேயும் பக்தி வேணாம், யார் மேலேயும் வெறுப்பு வேணாம். நம்ம ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கிறார், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அன்றைக்கி அடையாளம் அவர் தான். அவரை கொள்வது வந்து இஸ்லாத்தையே அழிக்கிற மாதிரி ஒரு காரியம், அப்படியான ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது. அதில் ஒருவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னால் இதுதான் மறுக்கிற ஒரு விஷயமா? இன்னும் சொல்லப்போனால் நீ வந்து சம்மந்தம் இல்லைங்கிற. ஆனால் ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாய்க்கு ஒரு தம்பி, யார், உனக்கு தம்பி கிடையாது, முகமது அபூபக்கர் வந்து ஆயிஷா நாய்க்கு கூட பிறந்த தம்பி. அந்த தம்பியை பற்றி ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, தபுரானியுடைய கபீரில் இருக்கிறது, ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோடு தான் இருக்கிறது, எல்லா அறிவிப்பாளரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையை பற்றி. எப்படின்னா, ஒரு வெளியூர்லேருந்து ஆட்கள் வர்றாங்க, வெளியூர்லேருந்து வந்து மதீனாவுக்கு வந்து, எப்போ இதெல்லாம் பிந்தி ஜமல்பூர்லாம் நடந்து எல்லாம் நார்மலான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மதீனாவில் ஆயிஷா நாய் அப்போ தான் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, வெளியூர் ஆளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சலாம் சொன்ன பிறகு ஒரு சில கேள்வி கேட்கணுன்றவுடனே நீ யாருன்னு முதல் கேட்குறாங்க. நான் பசராவை சேர்ந்தவங்கிறாங்க. பசராவில் நீ யார் அதை சொல்லுன்றாங்க. பக்ரிபின் வாயில் கோத்திரத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறாரு அவர். எந்த பக்ரிபின் வாயிலில் பல கோத்திரம் இருக்குது. ஆயிஷா நாய்க்கு எதை இருந்தாலும் இன்னார் வந்தார் நாளைக்கு சொல்லணும்ல, அது மாதிரி விவரத்தை கேட்டுக்குருவாங்க. வந்தவொன்னே சொல்லணும், நீ யார் முதல்ல, எந்த கோத்திரம், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க. பின் பனு கைஸை சேர்ந்தாள், அப்போ இந்த கோத்திரம் சேர்ந்தவரா என்று கேட்டு அதை கொஞ்சம் உறுதிப்படுத்திட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஆமாண்டவுடனே அவர் கேட்குறாரு, யா உம்முல் முமினின் ஃபீம குத்தில உஸ்மான் அமீருல் முமினின், அமீருல் முமினின் உஸ்மான் அவர்கள் எதனால் கொல்லப்பட்டார்கள், என்ன காரணத்துக்கு கொல்லப்பட்டார்கள் என்று ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, குத்தில ஒல்லாஹி மல்ரூமன்,
அநியாயமாகத்தான் கொல்லப்பட்டார்கள். எல்லாம் மேலே சத்தியம், அவர் கொல்லப்பட்டதுக்கு எந்த ரீசனுமே இல்லை, அநியாயமாக தான் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லிட்டு லஅனல்லாஹு கத்தலத்தஹு, அந்த கொலையாளிகளை அல்லாஹ் சபிப்பானாக, யார் கொலை செஞ்சார்களோ அவர் சபிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அகாதல்லாஹு இப்னு அபீபக்கரின், என் தம்பி அல்லாஹ் பழி வாங்கி விட்டான், அபூபக்கருடைய மகனை முகமது இப்னு அபூபக்கர் சொல்கிறாங்க. அகாதல்லாஹு இப்னு அபீபக்கரின், அபூபக்கருடைய மகனை வந்து முகமது அபூபக்கர் கவர்னர் அனுப்புவார்ல, யார் அலி அனுப்புவார் எகிப்துக்கு. அங்கே முஆவியா என்ன செய்வார்னா அம்ர் இப்னு ஆஸ் மூலமாக படையை அனுப்பி அவரை தோற்கடித்து அவரை வந்து கொன்றுவார், இந்த தண்டனை மரண தண்டனை கொடுத்துருவார். அப்போ அதை ஆயிஷா நாயகி வரவேற்கிறாங்க. அகாதல்லாஹு இப்னு அபீபக்கரின் பிஹி, இதன் காரணமாக அபூபக்கருடைய மகனை, அதாவது என் சகோதரனை அல்லாஹ் தண்டித்து விட்டான். ஓ சாக்கல்லாஹு இலா ஆயுனி பனி தமீமின், பனி தமீமுங்கிறது வந்து ஆயிஷாவுடைய குடும்பத்துக்கு பேர். அபூபக்கருடைய பாரம்பரியத்தை சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த பனு தைமுங்கிற வரக்கூடியவங்க. அப்போ பனு தைமுடைய கண்களில் அவரை இழிவாக அல்லாக்கி விட்டான். ஹவானன் ஃபி பைத்திஹி, அந்த கோத்திரமே இவர் ஒதுக்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இவன் தான் கொலகாரன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால், ஆமாம் இவருக்கு அநியாயமாக கொல்லப்பட்டார், தேவையில்லாமல் என் தம்பி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானே, அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு அந்த கொலகாரனை அல்லாஹ் என்ன செஞ்சான், பழி வாங்கி விட்டான். ஓ சாக்கல்லாஹு இலா ஆயின் பனி தமீமின் ஹவானன் ஃபி பைத்திஹி, அந்த பனு தைமுன்னு அபூபக்கருடைய கோத்திரத்தார்கள், இந்த முகமது அபூபக்கர் அதில் வரக்கூடிய ஆள். அப்போ பனு தமீமுடைய கோத்திரத்தாருடைய கண்களில் இந்த முகமது அபூபக்கரை இழிந்தவராக அல்லாஹ் ஆக்கிட்டான். கோத்திரத்துக்கு நிற்பாங்க எப்போதுமே, இவர் அம்மாடி இவன் நம்ம கோத்திரத்தாளான்னு வெறுத்துட்டாங்களாம், இழிவை ஏற்படுத்தி விட்டான். அது மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓ சாக்கல்லாஹு இலல் அஷ்தரி சஹ்மன் மின் சிகாமி, அல்லாஹ் வந்து அஷ்தர் அஷ்தர், இன்னொரு ஆள் சொன்னோம்ல, அத்தனை தான் நியாயப்படுத்துவார் அப்பாஸ் அலி, அஸ்தர் மேலேயும் குற்றம் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி, அஸ்தருக்கு என்ன செஞ்சான்னா அல்லாஹ் வந்து அது ஒரு அம்பு மூலமாக அவரையும் அல்லாஹ் வந்து வீசி எறிஞ்சு விட்டான். ரெண்டு பேரும் பங்காளிங்கிறாங்க. அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு இந்த அநியாயக்காரர்கள் இந்த ரெண்டு பேர் தாங்கிறாங்க. சொல்லிட்டு வல்லாஹி மாமினல் கௌமி ரஜுலுன் இல்லா அசாபத்துக்கு தாவத்துஹா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி இந்த ஆயிஷாவுடைய துவா வந்து பழித்ததை நான் பார்த்தேன். ஏன் பழித்தேன்னு என்ன, நாசமாக்கட்டும்னு சொன்னாங்கல்ல, உஸ்மானை கொன்றவர்களே அல்லாஹ் நாசமாக்கட்டும்னு ஆயிஷா நாயகி சொன்னாங்க. சொன்னபடி அதில் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல நினைஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து தண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இந்த செய்தி வருகிறது. பெரிய ஹதீஸ் இது வந்து தபுரானிகிட்ட கபீரில் வரக்கூடிய செய்தி. இப்போ அப்பாஸ் அலி என்ன சொல்கிறான், அவருக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான், காப்பாற்ற போனாருங்கிறான், அவருக்கு எந்த ரோலுமே இல்லை, கொலை செய்ய போனார்னு சொல்ல முடியுமா, அதுக்கு தான் போனார்னு உனக்கு சொல்ல முடியுமா, எழுதி வச்சுருக்குறாங்க, எழுத நம்ப முடியுமான்லாம் கேட்குறிய. அப்போ சொந்த தம்பியை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்களே, கூட பிறந்த சகோதராக இருந்தும் கூட அவங்க அவன் செஞ்ச ஆள் தாங்கிறத அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தானே குறிப்பிட்றாங்க. அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் கணக்கை தீர்த்துட்டான். அஸ்தருக்கும் கணக்கை தீர்த்துட்டான், முகமது அபூபக்கருக்கு. அஸ்தர் வந்து அந்த கவர்னரை நியமித்து எகிப்துக்கு போவார், அலி அவர்கள் கவர்னரை நியமிப்பாங்க. எகிப்துக்கு போகும்பொழுது அந்த தேனை கொடுத்து, ஒரு ஆள் மூலமாக கொடுத்து தேனில் விஷங்கள் வந்து கொடுத்து குடிச்சு அந்த ஆள் செத்தும். அப்போ அஸ்தரையும் எல்லாம் காலி பண்ணிட்டான், அஸ்தரையும் காலி பண்ணிட்டான், முகமது அபூபக்கரையும் காலி பண்ணிட்டான்னு சொல்லி அல்லாஹ் சரியாக கணக்கு முடிச்சினான்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஆள் என்ன செய்கிறாரு, முகமது அபூபக்கர் சம்மந்தம் இல்லைங்கிறான். ஏன் இப்படி, உனக்கு என்ன தேவை, உங்கள் அப்பனுக்கு இருந்தால் நீ இப்படி சொல்லுவியா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை இப்படி செஞ்சால் செய்வியா, யாராவது கொண்டுட்டான்னு சொன்னால் அவன் இவ்வளோ ரோல் பண்ணியிருக்கான் ஒருத்தன் தெரியும் பொழுது, இல்லை அவருக்கு எங்கள் பாப்பா அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவியா. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு மீது உங்களுக்கு இருக்க மரியாதை என்ன, அவரும் சொர்க்கவாசிகள் நடிச்சு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார். அலி அவர்கள் வந்து அவருடைய சிறப்பு வரும்போது அது பார்த்துக்குருவோம். இந்த சம்பவத்தில் உள்ள விஷயத்துக்கு எதுக்காக நீங்கள் எதுக்கு முகமது அபூபக்கரை காப்பாற்றுறாங்கன்னு கேட்டால், அலி அவர்கள் வந்து அவரை பல பதவி கொடுத்தது இவருக்கு மறுக்க முடியலை, அதெல்லாம் ஒத்துக்கிறார். அலி அவர்கள் முகமது அபூபக்கரை தான் பக்க பலமாக வச்சுக்கிட்டாரு, வலது இடதுமாக இருந்தார், ஒட்டக போரில் இருந்தார், சிஃபினில் இருந்தார், எல்லா போர்லையும் அலிக்கு தளபதியாக இருந்தால் யார், முகமது அபூபக்கர் தான். அவரை கவர்னராகவும் நியமித்தார், அதுவும் உண்மை தான். அப்போ அந்த உண்மையை மறுக்க முடியலை. அப்போ என்ன செய்யணும், முகமது அபூபக்கருக்கு சம்மந்தம் இல்லைன்னா, சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை பயன்படுத்த நான் அது இப்படி குறை சொல்லுவீங்க, அது இப்படிக்கு தான் சொல்கிறது. நீ சம்மந்தம் இல்லைங்கிற, சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை வை,
சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு இவ்வளோ ஆதாரம் நான் காட்டியிருக்கிறேன். அவருக்கு சம்பந்தம் இருக்குது. அப்போ சம்மந்தப்பட்ட ஒருத்தரை வந்து இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு பெண்ணை வந்து கை குழந்தையோட கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணோம்னு சொன்னால் அந்த கை குழந்தை நம்ம பிள்ளை மாதிரி நம்மளோட தானே வளரும். சின்னதுலேருந்து ஒரு வயசு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பெண்ணு வந்து ஒரு வயசு பிள்ளையோடு இருக்குது. அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணிட்டான்னா மனைவியோடு வாழ்வான். வாழும்போது அந்த பிள்ளை வந்து இவர் பிள்ளை மாதிரியே என்ன செய்வார், தூக்குவார், வளர்க்குவார், எல்லாம் செய்வார்ல. அப்படித்தானே அலியுடைய மகனாக தானே அந்த வகையில் இருந்தார் இவர். முகமது அபூபக்கர் யார்? அபூபக்கருடைய மகனாக இருக்கலாம். அவர் ஒரு வயசு ஹஜ்ஜத்தில் ஹஜ்ஜி நேரத்தில் அவர் குழந்தை பிறந்தார் இவர். அதனால் வந்து அவரை வந்து அபூபக்கர் கொஞ்சம் போகலை. அது அலி தான் நினைஞ்சார் கல்யாணம் பண்ண அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு தகப்பனாக, அதாவது மனைவியுடைய பிள்ளைங்கிற வகையில் அதனுடைய பொறுப்பாளராக இருந்தவர். இவர் கையிலே வளர்ந்த ஒரு ஆள். வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவோம், வழக்கத்தை நம்ம மார்க்கத்தில் கூப்பிடக்கூடாது. ஆனால் வளர்ப்பு பொறுப்பாளராக இருந்தவர் யார்? அலி தான் இருந்தார். அப்படியான உறவு ரெண்டு பேருக்கு இருக்கிறது. இவர் கிழித்த ஓட்டை தாண்ட மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அந்த எகிப்து வாசிகள் எல்லாமே அலியை ஜனாதிபதி ஆக்குறதுக்கு தான் நின்றார்கள். அதில் தான் இவர் தலைமை தாங்கி இருந்தார். இவ்வளவும் இருக்கக்கூடிய நேரத்தில் முகமது பின் அபூபக்கருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறியப்பா. அவருக்கு அந்த நெருக்கமும் இருந்துச்சு, அவருடைய கண்ட்ரோலில் அவர் இருந்தாருங்கிறதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது. அதை இவங்க மறுக்கவே இல்லை. முகமது அபூபக்கருக்கு அவர் பதவி கொடுத்தார் என்பது நீ மறுக்கிறியா? கொடுத்தான்னு ஒத்துக்கிறான். ஆமாம், வேறு என்னப்பா அது? அவருக்கு சம்மந்தம் இல்லை. முகமது அபூபக்கருக்கு சம்மந்தம் இல்லைன்ற பஞ்சாயத்து தீர்ந்து போயிரும்ல. அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம்டா. அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் இவர் வந்து தடுப்பவராக இருந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வையி, அது அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. என்னடா இந்த சர்ச்சையே வராதுல்ல அலியின் மீது டவுட் உண்டாவதற்கு காரணமே என்னன்னு கேட்டால், அது கொலைக்கு பிறகு நடந்த விஷயங்களில் தான் எல்லாமே வருகிறது. நடந்து கொண்ட விஷயம், கொலையாளிகள் விஷயத்தில் நடந்தது, உஸ்மானுடைய ஜனாசாவில் நடந்ததில் தான் பல டவுட்டுகள் எல்லாருக்கும் வருகிறது. அப்போ வந்து இந்த எதுக்காக வேண்டி முகமது அபூபக்கர் நீ காப்பாற்ற பார்க்குற என்பதை பார்க்குறோம்.